டைனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். இந்தியா டெல்லியில் இடம்பெற்ற கார் குண்டுவெடிப்பு தொடர்பாகவும் அதில் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள விடயங்கள் தொடர்பாகவும் இதனை யார் செய்திருப்பார்கள் என்பது தொடர்பாகவும் பல்வேறு விதமான அச்சமூட்டக்கூடிய விடயங்கள் வெளிவருகின்றன. இந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய முன்தினம் மாலை 6:50 மணி அளவில் இந்தியா டெல்லி ரஹ்போட்லால் குயிலா என்று சொல்லக்கூடிய செங்கோட்டைக்கு பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கம் டிராபிக் சிக்னல் ரெட் லைட் விழுந்தவுடன் மெதுவாக போய்க் கொண்டிருந்த கார் சரியாக 6:52க்கு வெடிக்கிறது. பல சத்தத்துடன் வெடித்த உடனேயே பக்கம் இருந்த கார்கள் எல்லாம் தீப்பிடிக்கின்றன. நிறைய பேர் அதில் காயமடைகிறார்கள். எல்லோரும் அங்கும் இங்குமாக செய்வதறியாது பதறி ஓடுகிறார்கள். போலீசுக்கு தகவல் தெரிந்தவுடன் போலீஸ் அவ்விடத்துக்கு வந்து பார்த்ததும் அந்த இடத்தில் பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள், சிலர் இறந்தும் இருக்கிறார்கள். மேலும் தேசிய புலனாய்வு அமைப்பு, டெல்லி போலீஸ், தடயவியல் துறை மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு என அனைவரும் அவ்விடத்துக்கு வருகிறார்கள். அந்த ஏரியாவை அப்படியே கவர் பண்ணி இன்னும் வெடிகுண்டுகள் இருக்கிறதா என பரிசோதனை பண்ணுவதற்காக இத்தனை ஆபீசர்களும் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். காரில் இருந்த வெடிகுண்டு வெடித்ததா, வெடிகுண்டை யாராவது ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கினார்களா, பேட்டரி வெடித்ததா அல்லது தீவிரவாதிகளின் கைவரிசையா என்று பல்வேறு கோணங்களில் இந்த புலனாய்வு பிரிவுகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். 2008ஆம் ஆண்டு டெல்லியில் 2 இடங்களில் வெடிகுண்டு வெடித்ததில் பல பேர் உயிரிழந்திருந்தார்கள். அதற்கு பிறகு 2 வருடங்களுக்கு முன்பு இஸ்ரேல் நாட்டின் தூதரகத்துக்கு முன்பு ஒரு வெடிகுண்டு சம்பவம் நடந்ததில் யாரும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் இந்த வெடிகுண்டு சம்பவத்தில் கிட்டத்தட்ட 8 பேருக்கு மேல் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. மற்றும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவில் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படியான அசம்பாவிதங்கள் எல்லோருடைய மனதிலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தேசிய அளவில், அதாவது நேஷனல் அலர்ட் விடுத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம். இதனால் பல இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் நடமாடும் இடங்கள், வழிபாட்டு ஸ்தலங்கள், முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு ரோந்துகள் பலப்படுத்தப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்வதானால் உத்தரப்பிரதேசத்தில் மிகவும் பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் தேர்தல் காலங்களில் இதே மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்துவிடக்கூடாது என்று முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.